இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, அக்காலத்தில் சீடர்கள் மத்தியில யார் பெரியவர் என்ற விவாதம் எழுந்தது. லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 46வது வார்த்தை, யார் பெரியவர்? நான் என்ற அகந்தை தான் பிரிவினைக்கு தொடக்கமாயிருந்தது. நான் என்ற அகந்தை தான் நமக்கு கண்முன்னே அநியாயம் நடந்தாலும் அக்கிரமங்கள் நடந்தாலும் அதை கண்டும் காணாமல் இருப்பதன் காரணம் நான் என்ற அகந்தை. எனவே அன்பர்களே, நமது ஆசீர்வாதத்துக்கு அதுவே தடையா இருக்கிறது. அடுத்தவரை நேசி, அதுதான் முதன்மையான கட்டளை. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா, அதை பிறருக்கு செய். வார்த்தையின் மத்தியில நாம் அடுத்தவரை பற்றி நினையாமல் ஆசீர்வாதத்தை பெற இயலாது. அடுத்தவருக்காக ஜெபிக்காமல் நம் ஜெபத்திலே நாம் வல்லமை பெற இயலாது. வாருங்கள் அன்பர்களே, அடுத்தவரோடு அடுத்தவருக்காய் ஜெபிக்கணும், அடுத்தவர் மீது அன்பு கொண்டிருக்க இந்த ஆராதனையிலே நாம் இணைவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பர்களே, திங்கட்கிழமை உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிங்க. உங்கள் தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. குறிப்பா இந்த வாரத்தை தொடங்குகிறோம் அல்லவா? எனவே இந்த வாரம் முழுவதுமா நன்றாய் செல்ல உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், நீங்கள் என்னவெல்லாம் செய்ய இருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து ஜெபிங்கள் அன்பர்களே. இது அற்புதமான ஆராதனை. இது ஆவியானவருடைய வல்லமையிலே நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஆராதனையில அன்பர்களே நம்ம முழுமையாய் அர்ப்பணித்து, அப்பா நன்றி, இயேசுவே நன்றி. அப்பா, யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே ஆராதிக்கிறேன், அவர்களுக்காக துதிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கின்றன. அன்பர்களே, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அகந்தையை நீ விட்டு ஒழிக்க வேண்டும். என்ன அர்த்தம் என்றால், நீ அடுத்தவரிலே இரண்டரை கலக்க வேண்டும். நீ அடுத்தவருக்காய் ஜெபிக்க வேண்டும். நீ அடுத்தவருக்காய் உதவி செய்ய வேண்டும். எங்கோ நடக்கிறது பிரச்சனை, யாரோ மழை வெள்ளத்துல இறந்து போனார்கள் என்று அல்ல, என் சகோதரன் இறந்திருக்கிறார், என் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார் என்று நீ அடுத்தவருக்காய் உன்னை கரைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீ வல்லமையோடு வாழ்வா, உனக்குரியது தானா நடக்கும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் என்பதுதான் இயேசுவினுடைய இன்றைய செய்தியாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நற்செய்தியில லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 46லிருந்து 50 வரை உள்ள இறை வார்த்தையில இயேசு போதனைக்கு மாறாக சீடர்கள் செயல்படுறாங்க. இயேசு நீ அடுத்தவரை அன்பு செய், உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசி என்று சொல்லுகிறார். ஆனால் சீடர்கள் என்ன விவாதம் எழுகிறது என்றால், யார் பெரியவன் என்ற விவாதம். எங்கு யார் பெரியவன் என்பது வருகிறதோ அங்க நான் என்ற அகந்தை, நான் தான் பெரியவன். எப்பொழுது நான் பெரியவன் நான் என்கு வருகிறதோ அப்ப நீ வேறு என்று ஆகிறது. இப்ப உனக்கு ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் அது என் பிரச்சனை அல்ல என்பது வருகிறது. அதனாலதான் இன்றைக்கு மனிதர்களை மதிப்பது கிடையாது. இன்றைக்கு மனிதர்கள் ஒரு புறம் அழுகை இருந்தாலும் மற்றொரு புறம் ஒரு கவலையே இல்லாமல் இருக்கிறது என்றால் காரணம் நாம் என்பதில் இன்றைக்கு உலகம் இல்லை. அதனாலதான் பாருங்க, இன்றைக்கு சமூக பிரச்சனைகள் எல்லாம் யாராவது ஒருவர் சிக்கிக்கொண்டால், யாராவது ஒருவர் மாட்டிக்கொண்டால் அவரை பற்றி இழிவாக பேசுவது, அவர் பெயரை கெடுப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. எதிர்மறை சிந்தனைகள்லாம் பாருங்க, குறிப்பா மீடியாவில் அடுத்தவரை தாக்குவது, நான் நல்லவன் அப்படின்னு காட்டுவது, அவங்க கெட்டவங்க அப்படின்னு காட்டுவது இன்றைக்கு எல்லா துறையிலும் இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் அடுத்தவர் காலை வாரி விட்டு எப்படியாவது அவரை இடத்துக்கு போக வேண்டும் என்று, நான் தான் பெரியவன், நான் தான் இதுக்கு தகுதியானவர் என்று அதை நிரூபிப்பதற்காக கூட்டத்தை சேர்த்துக் கொள்வது என்றெல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேலையில ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நற்செய்தியில லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 40லிருந்து 50 வரை உள்ள இறை வார்த்தையில 46லிருந்து 50 வரை உள்ள இறை வார்த்தையில ஒரு சிறு பிள்ளையை முன்னிறுத்தி, சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, சிறு பிள்ளைகள் தங்களை இந்த உலகத்திலிருந்து வேறுபடுத்திக் கொள்வது கிடையாது, உலகத்தோடு ஒன்றாகத்தான் இருப்பார்கள். சிறு பிள்ளைகள் தங்களை தனியாளாக அடையாளப்படுத்தியது கிடையாது. எல்லோரிடம் இருக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் குழந்தைகள். குழந்தை உள்ளம் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றார். நீ அவனுக்கு தொண்டனாக இரு என்று சொல்கிறார். நீ தலைவனாய் மாறுகிறான். நீ அடுத்தவரை நேசி, நீ தலைவனாக மாறுவார். நீ அடுத்தவருடைய துயரத்திற்காக பிரச்சனைக்காக செவி, உன் துயர பிரச்சனை ஆசீர்வாதமா மாறும் என்று சொல்லுகிறான். எனவே யார் பெரியவர்கள் என்று இருக்கிற வேளையில நீ குழந்தையை போல் மாறு, நீ பெரியவராய் மாற்றப்படுவாய் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அடுத்தவருக்காக உதவணும்,
நம்ம ஜனி ஜெபத்துல இந்த ஆராதனையில நம்ம யாரெல்லாம் ஜெபிக்க சொல்லி கேட்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. வாழ்க்கை விசாலமா மாறும். அப்ப அந்த அகந்தை மாறும். அந்த அகந்தை மாறுகிற பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம் நம்மிலே நிறைவாய் இருக்கும். எனவே அடுத்த ஒரு காய் நிற்கிற மனதை வேண்டி ஜெபிப்போம். அப்பா நன்றி. கிழமை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இறைவா நன்றி. எங்கள் எல்லோரும் மத்தியிலும் நான் என்ற அகந்தை இருக்கிறதே சுவாமி, அப்பா உங்கள் பெயரால் அந்த அகந்தை மாறும்படியா குறிப்பாய் இதோ இந்த காலை வேளையில விடியற்காலை 3 மணி ஆராதனை யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ, அப்பா நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவே உங்கள் வல்லமை இந்த பிள்ளைகள் காணும்படியாய், உமது அருளை ஆற்றலை இந்த பிள்ளைகள் காணும்படியாய், ஆண்டவரே உமது தெய்வீக பிரசனத்துல இந்த பிள்ளைகள் வாழும்படியாய் நீங்க தொடுங்க அப்பா. நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரால் வாழ்வீர்கள். நல்லதே நடக்கும் நண்பர்களே. சுபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்துல உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இன்றைக்கும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து ஆத்து வழி நடத்துவாராக. ஆமென். அவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளும் இனிய நாளே.